விஜய் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தை பேர் பேசுறாரு, அவர் நடிப்பு எடுபடாதுன்னு சொல்லிட்டு ராஜகோபால் சொல்லிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுற குழந்தை மாதிரி பேசுறாரு விஜய். அதாவது இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னே தெரியல. இந்த அதிமுக ஒரு பழைய பெருச்சாளிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பழைய பெருச்சாளிகள்லாம் ஒன்னே ஒன்று சொல்றேன், டெபாசிட்டாவது வாங்க முடியுமான்னு பாருங்க. அந்த பழைய பெருச்சாளி அனைவரும் சொல்றேன். ஏன்னா யாரும் இவரு அவரெல்லாம் சொல்ல தேவையில்லை. இவங்க எல்லாரும் பேச வேண்டியது திமுக பத்தி பேசுறாங்களா? இல்ல. 4 நாள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய பொதுச் செயலாளர் தற்கூரி பழனிசாமி, தவழ்ந்து போய் பதவி வாங்கிய பழனிசாமின்னு சொன்ன அண்ணாமலையுடன் கூட்டணி வைக்கிற உங்களுக்கு, நீங்கள் அவருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்த உங்களுக்கு பேசுவதற்கு, பொதுவில் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்கள பத்தி நாங்கள் பேச வேண்டியதில்லை. இந்த பழைய பெருச்சாளிகள் அனைவரும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திருப்பரங்குன்ற வெற்றி வாய்ப்பு 100% இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். நாங்கள் எங்களால் தான் அமைதியை நிலைநாட்ட முடியும். அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல வேற எந்த கட்சியோ ஆட்சிக்கு வந்தாலும், வேற எந்த கட்சி அங்கே வந்து வெற்றி பெற்றாலும் அங்கே அமைதி இருக்காது. தமிழக வெற்றி கழகம் வந்தால் மட்டும்தான் திருப்பரங்குன்றம் அமைதி திரும்பும். நாங்கள் வந்துதான் அமைதியை நிலைநாட்டுவோம். 100% திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலையில் அமைதியான சூழ்நிலையை கண்டிப்பாக நிலைநாட்டும். இல்ல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த சம்பவத்தை எங்களுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். அந்த பிரச்சனையை பெருசாக்கியது திமுக தான். அதை முன்னாடியே தடுத்து நிறுத்தலாம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே ஒரு எமோஷனல் இஷ்யூவை கிரியேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கினார்கள். திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய 100% நோக்கம். அது நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு, எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு, தளபதியால் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு 100% அமைதி நிலைநாட்டப்படும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ, அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதே மாதிரிதான் மக்களும் விரும்புகிறார்கள். இங்க யாருமே வந்து நீங்க போய் இந்த பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனை பண்ணணும் இல்ல, சுமூகமாக மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாலும் அந்த முடிவுதான். வேற மக்கள் கேட்கறதே வந்து ஒரு தரப்பு ஏத்தணும், ஒரு தரப்பு ஏத்தக்கூடாது. இல்ல அங்க லோக்கல் இருக்க மக்கள், ஒரே நிமிஷம், அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க அமைதியா இருக்கணும், இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். திருப்பூர் மலைக்கு போறப்ப இவ்வளவு பேரிகார்ட்லாம் வேண்டாம், இத்தனை போலீஸ் வேணாம், போறவங்களை என்ட்ரு பண்ணிட்டு உள்ள போய் ஒவ்வொருத்தரா என்ட்ரு பண்ணிட்டா வேணாம். இத்தனை வருடமாக 100 வருடமாக அமைதியாக போயிட்டு இருந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்குரிய பகுதியாக மாற்றிய திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அவங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும். தமிழ்நாட்டில் எந்தவித எமோஷனல் இஷ்யூஸும் இவங்களால கிரியேட் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். திருப்பூர் மக்களுக்கு என்ன வாக்குறுதி சார் வைக்கிறீங்க நீங்க? இல்ல கண்டிப்பா